திரு கோவி மணிசேகரன் அவர்களின் காஞ்சி கதிரவன். விசித்திர சித்தனுக்கு ஏறத்தாழ 50 வயது மதிக்கலாம். ஆனால் பார்வை 40க்கும் கீழ்ப்பட்டது போல லகுவான தேகம். ஆஜானுபாகவும் இருந்தான். ஏனையவர்களைப் போல அகோரமாக இல்லை. நல்ல சிவந்த மேனி. உடல் முழுவதையும் சந்தனம் பூசி இருந்தான். நெற்றியில் பெரிதாக குங்குமம், இடுப்பில் பட்டாடை, கழுத்தில் பொன்மணி மாலைகள், காதுகளில் குண்டலங்கள், புஜங்களில் வாகு வளையங்கள், கரங்களில் மகர காப்புகள், காலில் பொன்னாலான தண்டைகள். ஏக அமர்க்கள புருஷனாக தோற்றம் கண்ட அவனுக்குள் ராஜ்ய ஆசை இருந்தது இயல்புதான். நேரே கோயிலுக்குள் நுழைகின்றான். நுழைவு வாயிலில் நீர் தெளித்து ஏதோ முணங்கிக் கொள்ளுகின்றான். அவனது கழுத்தில் எங்கிருந்தோ மாலை வந்து விழுந்ததோ? ஆச்சரியம்தான். விழுந்த மாலை தலைகீழாக வந்து விழுவானேன்? ஒரு கணம் சிந்திக்கின்றான் விசித்திர சித்தன். கைகளை தேய்த்து திறந்து பார்க்க அங்கு கற்கண்டு சுவைத்து பார்க்கின்றான். பாதி இனிப்பு. என்ன நடந்தது? இடுகாட்டில் ஜபித்த மந்திரங்களுக்குள் ஏதேனும் கோளாறா? கோயிலுக்குள் பிரவேசிக்கின்றான். சூடம் ஏற்றுகின்றான். அது நேராக நிற்காமல் அலைகின்றது. கருவறைக்குள் பயங்கரமாக ஒரு துஷ்ட தேவதையின் சிலை. ஓம்கார துணிகள் நிறைந்த இம்கார மந்திரங்கள். தரையில் நெடுங்கட்டமாக விழுந்து கும்பிடுகின்றான். பின் வெளியே வருகின்றான். அப்பொழுது அவனது தோற்றம், முகம், பார்வை, நடை விசித்திர சித்தனாகவே அவனை நிரூபணம் செய்கின்றன. ஏதோ நடக்கின்றது அல்லது நடக்கப் போகின்றது என்கின்ற தீர்மானத்துடன் தன் இருப்பிடம் நோக்கி நடந்து வர விர் என்று வேகமாக சுழிப்புடன் கூடிய அம்பு சத்தம். தொடர்ந்து ஆ என்று பயங்கர அலறல். அடுத்தடுத்து விர் விர். ஒரு விசித்திர சித்திரனின் மார்பில் 3 அம்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாய்ந்து துளைக்க அடிபெயர்ந்த மரமாக விழுந்து அழியப்போகும் புழுவைப் போல் துடித்து ஓவென்று அலறுகின்றான். சற்றைக்கெல்லாம் அந்த உடல் ஓய்வு பெற்றுவிட்டது. மகேந்திரவர்மன் ஒரு புதலிலிருந்து வெளிப்பட்டு அங்கு வந்து கவனிக்கின்றான். உயிர் பிரிந்து விட்டது. ரட்சகா என்று இறைகின்றான். அந்த மலை பிராந்தியமே எதிரொலிக்கின்றது. ரட்சகா, ரட்சகா, ரட்சகா. அனைவரும் புற்றீசல்கள் மாதிரி புறப்பட்டு ஓடி வருகின்றனர். மகேந்திரவர்மனை அப்படியே தூக்கி கொண்டு மகிழ்ச்சி கூத்தாடுகின்றார்கள். விசித்திர சித்தன் வாழ்க! மகேந்திரவர்மனையே விசித்திர சித்தனாக்கி அவர்கள் மொழியில் வாழ்த்துகின்றார்கள். இவனல்லவோ விசித்திர சித்தன்! கிழக்கே அக்னி யாகம் நடந்து கொண்டிருக்கின்றது. விடியல் ரேகைகள் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட அக்னி மந்திரங்களாக ஜபிக்கின்றன. அந்த கணவாய்க்கு விமோசனம் கொடுத்து விட்டது போல் இளம் காற்று யஜூர் வேதத்தில் சொல்லப்பட்ட வாயு மந்திரங்களை ஜபித்து ஆனந்திக்கின்றது. பறவைகளின் கீத மொழிகள் கேட்கின்றன. அவை சாம வேதத்தை பாடுகின்றனவோ? அந்த இனிதான சமயத்தில் ஏற்பட்ட அமைதிச் சூழலை கெடுப்பவனே போன்று தொலையில் புலிகேசி தன் வீரர்களுடன் கணவாய்க்குள் துணிந்து நுழைந்து அடிபட்ட புலி புறவியை விரட்டி அடித்து அலறியெடுத்து ஓடி வருகின்றான். ஒரே ஒரு கணம் அந்த கூட்டமே உணர்விழந்து அசையாமல் நிற்கின்றது. பிரபாவதி காட்டில் கண்ட பொழுது ஏதோ குட்டி சைனியத்தையே திரட்டி வருவது போல் காணப்பட்ட வாதாபி வீரர்கள் இவ்வளவுதானா? இதற்கு பயந்தானாம் அல்லாடினோம். மகேந்திரவர்மன் இவ்வாறு வியந்து கவனிக்கின்ற அதே பொழுதில் நிருபகேசரி சுறுசுறுப்பாக இயங்கத் தொடங்கிவிட்டான். வழியில் கட்டி குறுக்கு கயிற்றால் கண்ணி வைத்தது போல் பாதி வீரர்கள் பலியானதை மகேந்திரவர்மன் எவ்வாறு உணர்வான்? அந்த சினம்தானே புலிகேசியின் கண்களில் நெருப்பாய் கன்று கொண்டிருக்கின்றது. விக்கிரவர்மன் வீரச்சிலிர்ப்புடன் புரவி மீது ஏறி அமர்ந்து நோக்குகின்றான். தொலைவில் வரும் ஏறத்தாழ 200 வீரர்களையும் கூர்ந்து கவனித்த வண்ணம் இருக்கின்றான். மூட்டைப்பூச்சியை நசுக்குவது போல எல்லோரையும் நசுக்கி விடலாம். இரட்சகன் தன் நண்பர்களை துரிதமாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அஜந்தாவையும் கௌதமியும் அருகே சமிக்கை மூலம் அழைத்த மகேந்திரவர்மன், நீங்கள் இங்கிருப்பது புலிகேசிக்கு தெரிய வேண்டாம். தெரிந்தால் தலை போவது ஒன்றுமில்லை. ஆனால் பல மர்மங்கள் விழிப்பு காண நேரிடும். எனவே நீங்கள் மலைவாழ் பெண்களுடன் மறைவாக இருங்கள் என்று ஆட்சேபித்தான். அஜந்தாவும் கௌதமியும் அது மிக நல்ல ஆலோசனை என்பதை உணர்ந்து அங்கிருந்து அகன்றனர். புலிகேசியும் அவனது வீரர்களும் புயல் போல அருகே நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான பேய்கள் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றன என்பது போல் கணவாயே சீறி எழுந்து நிற்கின்றது. நிருபகேசரியும் விக்கிரவர்மனும் முன் வரிசையில் இருக்கின்றார்கள். மகேந்திரவர்மன்
புரவி மீது ஆரோகணித்திருந்தாலும் மரத்தடியில் நின்று ஒரு பார்வையாளன் போல நோக்குகின்றான். தனது வீரம் இவர்களுக்கு பயன்படுவானேன் என்கின்ற மாதிரியும் ஒரு அலட்சியம் நிறைந்த செருக்கார்ந்த தோற்றம். வேடராசனும் வேலப்பனும் வசந்தப்பிரியனும் சிவதாசனும் ஒவ்வொரு திக்கில் நின்று அணிவகுக்க காத்திருக்கின்றார்கள். அருகே நெருங்கிவிட்ட புலிகேசியும் அவனுடைய வீரர்களும் பயங்கரமாக மோதுகின்றார்கள். புலிகேசி வாளை சுழற்றி அடைவி வழிக்கும் கயிறு போல பொருதுகின்றான். அவனது வாள் பம்பரமாகச் சுழல்கின்றது. வீரத்தில் ஒரு மகா புருஷத்தனம் பெற்றவனாயிற்றே, பல்லவனுக்கு நிகர் வல்லவனாயிற்றே அவன். சாளுக்கிய வீரர்களை பல்லவ வீரர்களும் கணவாய் வீரர்களும் எதிர்த்து மோதிய மோதலில் வராக கொடி 7 நாழிகை பொழுதுக்குள் வீழ்த்தப்பட்டு விட்டது. ஏறத்தாழ 20 சாளுக்கிய வீரர்கள் மட்டுமே எஞ்சினர். புலிகேசி விதிர்விதிர்த்து போனான். அவனது வாளையும் தட்டி பறித்து விட்டனர். சுற்றிலும் பல்லவ வீரர்கள் வாளேந்தி வட்ட வியூகமாக வளைத்தும் கொண்டனர். அதுவரை வாளுக்கு மேலே வேறு வேலையே தராமல் வேடிக்கை பார்த்த மகேந்திரவர்மன் கெக்கலி காட்டி சிரிக்கின்றான். அருகே புரவி சகிதமாக வந்தவன், புலிகேசி, யார் சபதம் எங்கே நிறைவேறுகிறது பார்த்தாயா? இதனை எனது முதல் வெற்றி என்று சொல்ல மாட்டேன், ஆனால் உனது முதல் தோல்வி என்றான். புலிகேசியின் நெஞ்சில் கோடரி பாய்ந்தது போல் உணர்வு. என்ன பார்க்கின்றாய் புலிகேசி? இங்கே உனது எல்லைக்குள் அடங்கிய பேய்க்கணவாயைக் கண்டு பயந்தவர்களுக்கு உன்னால் விமோசனம் அளிக்க முடியவில்லை. ஆனால் எல்லையை கடந்து எங்கோ இருக்கும் பல்லவத்துக்கு ஏங்கி கனவு காணுகின்றாய். இந்த லட்சணத்தில் சபதம் வேறு. அதோ பார், சர்வ வல்லமை புரிந்து கணவாய்த் தலைவன் விசித்திர சித்தன். பேய்களுக்கெல்லாம் பேய் உயிரிழந்து கிடக்கிறதை பார். இந்த கதி உனக்கும் தேவையா? வாதாபி யுவராஜன் புலிகேசியின் கண்களில் இன்னமும் ஜுவாலை தெரிக்கின்றது. ஏளனமாகச் சிரிக்கின்றான் மகேந்திரவர்மன். உன்னை சிறைப்பிடித்துச் செல்வதால் எனக்கென்ன ஆகப் போகிறது? காஞ்சியில் இருக்கும் ஜெயதேவனை என்னால் கவனித்து கொள்ள முடியும். உன்னை மன்னித்து அனுப்புகின்றேன். உனது எல்லையிலேயே உன்னை சிறைப்படுத்தி மன்னித்த சரிதம் போதும். என்னுடைய சபதம் உன்னுடையதை போன்று கீழ்த்தரமானதல்ல, அது மிகவும் உயர்ந்தது. அது என்ன தெரியுமா? என்ன என்பது போல புருவங்களை நெறித்து கவனிக்கின்றான் வராக கொடி வல்லவன் புலிகேசி. உன்னை கொல்வதால் என் களங்கம் நீங்கி விடாது. மீண்டும் ஒரு புலிகேசி உதயமாகலாம். ஆனால் எவருமே உதயமாகாதவாறு சாளுக்கியர்களை பூண்டோடு ஒழித்து வாதாபியை எரியூட்டி பஸ்பம் ஆக்க வேண்டும் என்பதுதான் எனது சபதம். ஆனாலும் அஜந்தா குகையை அழிக்க மாட்டேன். நான் இருந்த இடம் என்பதற்காக அல்ல. அது ஒரு வருங்கால கலைக்கருவூலம், எதிர்கால சந்ததிக்கு வழிகாட்டும் சரித்திர புதையல். போ, பிழைத்து போ. வியூகமாக இருந்த பல்லவ வீரர்கள் விலகி வழிவிடுகின்றனர். உள்ளுக்குள்ளேயே கருவிக்கொண்டு தன் வீரர்களுடன் புறப்படுகின்றான் புலிகேசி. காலை உணவி வேறு எங்காகிலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற முடிவை தெரிவிக்கின்றான் இரட்சகன். கணவாய்வாசிகள் அனைவரும் மகேந்திரனுடன் புறப்பட முடிவு செய்துவிட்டனர். பெண்டு பிள்ளைகள் அனைவரையும் குதிரைகள் பூட்டிய கூண்டு வண்டிகளில் ஏற்றுகின்றனர். பொன்மணி குவியல்களை இன்னொரு வண்டியில் நிரப்புகின்றனர். யந்திர ஆயுதங்களை கரைவேயாத வண்டிகளில் அடுக்குகின்றனர். ரதத்தின் சாரதியாக மகேந்திரவர்மனே அமருகின்றான். பிரபு, என்ன இது என்கின்றாள் அஜந்தா. விசித்திர சித்திராயிட்டே மகேந்திரவர்மன். அஜந்தா, பார்த்திபனுக்கு பரந்தாமன் சாரத்தியம் செய்யவில்லையா? மேற்கொண்டு அவன் எதையும் விளக்கவில்லை. பயணம் நீளமாக புறப்பட்டது. இனி வழியில் எது வந்து எதிர்க்க முடியும்? நேரே ரேனாண்டுக்கு சென்று சங்கீரணியை கண்டுவிட்டு காஞ்சிக்கு செல்லலாமா என்று சிந்திக்கின்றான் மகேந்திரன். வீண் குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடும். எனது சங்கீரணியை எப்போது வேண்டுமானாலும் தரிசித்து விடலாமே. பயணம் காஞ்சி மாநகரை நோக்கி விரைகின்றது. காஞ்சனம் பொழி காஞ்சி மாநகரை நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். நன்கு இருட்டிவிட்ட நேரமானாலும் பூர்ணச்சந்திரன் வானில் ஒளிக்கொடையை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான். மகேந்திரவர்மன் முன்கூட்டியே ஆலோசித்து வைத்திருந்த செயலாற்றை முனைய ரதத்தை நிறுத்துகின்றான். நிருபகேசரி,
என்று குரல் விடுக்கின்றான். நண்பனும் கொடும்பாளூர் சிற்றிளவரசனுமான நிருபகேசரி அருகில் வந்து புரவி சகிதமாய் நிற்கின்றான். இவர்கள் அனைவரையும் விக்கிரவர்மனுடன் காஞ்சியை நோக்கி அனுப்பு. நீயும் நானும் அஜந்தாவும் சில வீரர்களும் கொடும்பாளூருக்கு செல்லுகின்றோம். வசந்த பிரியனும் சிவதாசனும் கூட அவரவர் இல்லம் நோக்கி செல்லலாம். இரட்சகனையும் அவனது ஆட்களையும் வசந்த பிரியனுடன் திருக்கழுக்குன்றம் நோக்கி அனுப்பிவை. இப்போதைக்கு இவை யாவுமே மர்மமாகவே இருக்க வேண்டும். நீங்கள் வந்திருக்கும் செய்தி கூடவா மைத்துனரே என்று கேட்டான் விக்கிரவர்மன். விக்கிரவர்மா, மகா ஆமாத்தியாருக்கும் எனது சிறிய தாயாருக்கு மட்டும் தெரிந்தால் போதும். எதையும் அவசரப்பட்டு செய்துவிட வேண்டாம். எனது ஆலோசனை முக்கியம். முன்கட்டமாக கௌதமியையும் ஜெயதேவனையும் தனித்து சந்திக்க மகா ஆமாத்தியாரை ஏற்பாடு செய்யுமாறு சொல்லுங்கள். இதனை ஒற்று கேட்க ஏற்பாடு செய்ய சொல். விஸ்வரூபன் தப்பி ஓடாமல் கவனித்து கொள்ள வேண்டும். கௌதமி விஷயம் ரகசியமாக இருக்க வேண்டும். அடிக்கடி கொடும்பாளூருக்கு செய்தி அனுப்பு. நேரம் பார்த்து நான் புறப்பட்டு வருகின்றேன். இப்போதைக்கு விஸ்வரூபனின் கண்களில் அஜந்தா பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே நான் அவளை என்னுடன் அழைத்துச் செல்லுகின்றேன். அஜந்தாவால் அதை மறுக்க முடியவில்லை. ஒரு விதத்தில் உடன் செல்ல ஏக்கம், மறுவிதத்தில் அதுவே தேக்கம். மீண்டும் மகேந்திரவர்மன் விரல் கூட மாசுபடைந்த இந்த உடலை தீண்டிவிடக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தால் அந்த கலை பவித்திரத்துக்கான களங்கமே வேண்டாம். ஆனால் மகேந்திரவர்மன் அவளை ஆசை தீர அணைத்து அலங்கார கவிதை புனையவே ஆசைப்பட்டான். ரதத்திலிருந்து கௌதமி இறங்கிக் கொள்ளுகிறாள். அவளை ஒரு வண்டியில் அமர்த்துகின்றனர். காஞ்சியை நோக்கி அனைவரையும் அனுப்பி வைத்துவிட்டு ரதத்தில் ஏறுகின்றான் மகேந்திரவர்மன். அஜந்தாவின் பக்கத்தில் அமர்கின்றான். பிரபு, நான் சொல்வதை கேளுங்கள். விளக்கமாக கொடும்பாளூரில் சொல்கின்றேன். ரதத்தில் பக்கத்தில் அமர வேண்டிய பாக்கியம் பெற்றவர்கள் சங்கீரணி தேவி இப்போதைக்கு சாரத்தியத்தோடு நிறுத்தி கொள்வது நல்லது என்று நினைக்கின்றேன். அஜந்தாவியை சிறிது நேரம் வரை கூர்ந்து கவனித்த மகேந்திரவர்மன் மெல்ல தலையை அசைத்து கொண்டு ரத சாரதியாகவே அமர்கின்றான். அவளது அரச மரியாதையைக் கண்டு வியந்து போனான் நிருபகேசரி. அவனது இதயம் பாராட்டி கொண்டது. ரதம் புறப்பட்டது. நிருபகேசரியும் குறிப்பிட்ட சில வீரர்களும் மட்டுமே பின்தொடர்ந்தனர். பொலபொலவென்று பொழுது விடுகின்றது. சொல்லென்று கொல்லென்று சிரிக்கின்றன புள்ளினங்கள். கொடும்பாளூரை தலைநகராக கொண்ட வேளிர்களின் கோனாட்டு எல்லைக்குள் நுழைந்து ரதம் சென்று கொண்டிருந்தது. நேரே அரண்மனைக்குத்தானே இளவரசி என்றான் நிருபகேசரி. நன்றாக ஞாபகப்படுத்தினாய். உனது நாட்டின் சூழலைக் கண்டு நான் மயங்கி போய்விட்டேன். நாம் வந்திருக்கின்ற ரகசியம் என் தந்தை தங்கிருதன அரசருக்கு தெரிய வேண்டாம். என்னை அண்ணல் வாயிலுக்கு கொண்டு போய் விட்டுவிடு. அண்ணல் வாயிலில் கண்ணுதர் பெருமான் விட்ட வழி. அங்கிருக்கும் குகையில் நாங்கள் தங்கிக் கொள்கிறோம். இத்தனை வீரர்கள் என்னுடனேயே இருக்கட்டும். இந்த இடைப்பட்ட நாட்களில் நான் அண்ணன் வாயில் குன்று குகையை ஓவியக்கூடமாக ஆக்கிவிடப் போகின்றேன். வாதாபியில் ஒரு அஜந்தா போல அஜந்தாவின் மூலம் இது ஒரு விசித்திர சித்தன் வாயிலாக திகழட்டுமே. நிருபகேசரி மௌனமாக சம்மதிக்கின்றான். ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. ஒரு குன்றில் கற்பாறையை குடைந்து அமைக்கப்பட்ட குகை ஒன்று. குகையின் அடிவாரத்தில் ரதம் நிற்கின்றது. அஜந்தா ரதத்தை விட்டு இறங்கிக் கொள்ளுகின்றாள். அவள் இறங்கும் ஒயிலைக் கண்டு அந்த குன்றே குதூகலிக்கின்றது. நிர்மாணிக்கப் போகும் ஓவியக்கூடத்தின் நாயகி அல்லவா அவள்? நிருபகேசரி, நாங்கள் குளிக்க வேண்டும் என்றான் மகேந்திரவர்மன். பக்கத்திலேயே நாவல் சுனை இருக்கின்றது. நாவல் மரங்கள் அடங்கிய பகுதி. அங்கு ஒரு சிறு குகை உண்டு. ஒரு ஆள் மட்டுமே நுழைந்து வலம் வரக்கூடிய அளவுக்கு. அந்த குகையில் நீங்கள் குறிப்பிட்ட கண்ணுள்ளோன் சிவபெருமான் அங்குதான் வசிக்கின்றார். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. நீ சென்று புத்தாடை, உணவு, இரவுக்கு வேண்டிய தீப்பந்தங்கள் அனைத்தையும் கொண்டு வர ஏற்பாடு செய். எல்லாமே ரகசியமாக இருக்க வேண்டும். உத்தரவை சிறுமையிலேற்று புறப்படுகின்றான் நிருபகேசரி. எங்கும் அழகிய தோற்றம். இருவரும் குகையை நோக்கி நடக்கின்றனர். காலை பொழுது இதமாக இருக்கின்றது. குகையின் வாயில். உள்ளே சென்று கவனிக்க இருவரும் நுழைகின்ற பொழுது ஓவென்று அலறியது அஜந்தாய் என்கின்ற அற்புத உயிரோவியம். கல்வியில் கரையில்லா காஞ்சி மாநகரின் அனைத்து ஆலயங்களிலும் வைகறை வழிபாடுகள் கண்டாமணி ஓசையோடு நடைபெறுகின்றன. செய்த பிரார்த்தனைகள் எத்தனை, ஜபித்த மந்திரங்கள் எத்தனை. ஈஸ்வரா, என் மகன் மகேந்திரவர்மன் திரும்பிவிட்டான். தமக்கையின் மகனானாலும் தன் மகனை போன்று
தவசீல நினைவுடன் கண்களை மூடி பெருமிதம் கொள்ளுகின்றாள் இளைய பல்லவ மாதேவி சாருதேவி. பொய்யற்ற புல்லரிப்பாள். மெய்யெல்லாம் சிலிர்ப்பு கண்டு கண்களில் புனித மணி முத்துக்கள் கரம் கோர்த்து உதிர்கின்றன. விக்கிரவர்மனுடைய வருகை அதிசயத்தக்கது. ஆனாலும் தங்கை சங்கீரணியின் வேண்டுகோளுக்கிணங்கி மைத்துனர் மகேந்திரவர்மனை கண்டு செல்ல வந்ததாக குறிப்பிட்டது நியாயமாக தெரிந்தது. பல்லவ பேரரசின் பேரமைச்சர் பழையாறை உத்தம தமிழ் பேராயர் உப்பரியில் என்று பெருந்தானை தலைவர் செந்தலை ராஜமுத்திரையருக்காக எதிர்பார்த்திருக்கின்றார். நீலவன்தான் செய்தியை அறிவிக்கச் சென்று இருக்கின்றான். சற்றைக்கெல்லாம் மகாசேனாதிபதி செந்தலை ராஜமுத்திரர் சிவந்த புறவியின் மீது கம்பீரமாக ஆரோகணித்த வண்ணம் விரைந்து வந்து சேர்ந்தார். வாருங்கள் மகாசேனாதிபதியாரே, ஒப்பரிகையில் இருந்து வரவிருக்கின்றார் மகா ஆமாத்தியர். இருவரும் ஒரு தனி அறையில் சந்தித்து காதோடு காது வைத்த மாதிரி பேசிக் கொள்ளுகின்றனர். மகேந்திரவர்மர் வந்துவிட்டாரா? செந்தலை செந்தாமரையாகின்றது. அடுத்து கௌதமியை ஜெயதேவன் சந்திக்க வேண்டும் சேனாதிபதியாரே. ஜெயதேவனா? யார் அவன்? ஓ, போலி இளவரசரின் இயற்பெயர் அது. ஓ ஆமாத்தியாரே, எதற்காக இந்த போலி ஜெயதேவன் கௌதமி என்பவளை சந்திக்க வேண்டும்? யார் இவள்? பேசாமல் உத்திரமேரு சுரங்கத்துக்கு அழைத்துச் சென்று ஜெயதேவனை தீர்த்து கட்டிவிட வேண்டியதுதானே? எளிதுதான். ஆனால் நம் இளவரசர் ஜெயதேவனின் காதலியான கௌதமிக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றாராம். அது மட்டுமின்றி இவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கின்றது. நாம் சக்கரவர்த்திகளின் காதுகளில் இதுவரை அதை போடவில்லை. நாளை அவருக்கு தெரிய வந்து எனக்கு அறிவிக்காமலேயே இதனை செய்தவர்கள் வேறு எதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள் என்று கேட்கலாம் அல்லவா? எனவேதான் இதை ஒரு நாடகமாகவே ஆடித்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். கௌதமியின் சந்திப்பின் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பதென்ன? கௌதமியால் ஜெயதேவன் மனம் மாறுபட்டு அவனே உண்மையை ஒப்புக்கொள்ளுவான் என்பதுதான். கௌதமி என்பவளை நீங்கள் நம்புகின்றீர்களா? நிருபகேசரி நம்புகின்றான். சுரங்கத்துக்குள் பேச்சு நடக்கின்ற பொழுது நமது நீலவனை ஒற்றறிய ஏற்பாடு செய்திருக்கின்றான் மகேந்திரவர்மன். காஞ்சி திரும்பி இருக்கும் செய்தியை கூறக்கூடாது என்று கௌதமியிடம் எச்சரித்திருக்கின்றான். மீறி அவள் கூறுவாளே ஆனால் அவளை அங்கேயே புதைத்து விடும்படி நீலவனுக்கு ஆணையிட்டு இருக்கின்றேன். இளவரசர் வந்திருக்கும் செய்தி விஸ்வரூபனுக்கு தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லைகளில் பலத்த ஒற்றர்களை நியமிங்கள் ஆமாத்தியாரே. செய்தியை கேட்ட அடுத்த கணமே என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன். நீங்கள் உத்திரமேரூர் மண்டபத்தை மிகவும் கவனமாக கண்காணிக்க வேண்டும். நான் நமது சங்கீத மேதை ருத்ராச்சாரியாரை சந்திக்க வேண்டும். காணாமல் போன பரிவாதினி யாழை போல் இன்னொன்றை உடனடியாக உருவாக்க வேண்டும். ஏன்? அதுதான் இப்போதைக்கு தேவையான சரியாதான ஆயுதமாகும் சேனாதிபதியரே. ஜெயதேவனை அழைத்துச் செல்லும் பணியை விக்கிரவர்மனிடம் ஒப்படையுங்கள். சில கணங்கள் மௌனம். விஸ்வரூபன் என்பவன் புலிகேசியின் தம்பி விஷ்ணுவர்தன் என்கின்ற செய்தியை சொல்லலாமா என்று எண்ணி பார்க்கின்றார் மகா அமாத்தியர். வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் விடைபெறலாம் என்று உத்தரவை பணித்தார் மகா அமாத்தியார். பழையாறர் உத்தம பேராயர் பெரும் தானை தலைவர் ராஜமுத்தரையரும் அங்கங்கள் துடிக்க விடைபெற்று சென்று புரவியில் ஒரே தாவில் தாவி ஏறி அமர்ந்தார். புரவி 4 கால் பாய்ச்சலில் விரைந்தது. ஜாடை காட்டி கண் சுமிட்டும் கோடை பருவத்தின் குதூகலமான காற்று மாலை பொழுதுக்கு மலைய மாருதம் பாடுகின்றது. யோகம் புரிந்து யோகம் செய்ய வேண்டுமானால் போக போகத்தான் தெரியும் என்பது போல வேகவதி ஆறு போக போக நீண்டு கொண்டே இருக்கின்றது. அதை கடந்து புறவிகளில் விரைந்து கொண்டே இருக்கின்றனர் ஜெயதேவனும் விக்கிரவர்மனும். விக்கிரவர்மன் உள்ளத்தில் வினாடிக்கு வினாடி ஜெயதேவனை எவ்வாறு தீர்த்து கட்டுவோம் என்கின்ற எதிர் உணர்வுகள். ஜெயதேவனுக்கோ எப்படியாவது விக்கிரவர்மனை மயக்கி ரேனாண்டு வரை சென்று சங்கீரணியை பதம் பார்த்து விட்டு திரும்ப மாட்டோமா என்கின்ற கருப்பு சிந்தனை. நீ அஜந்தாவை எங்கே பார்த்தாய் விக்கிரவர்மா என்றுதான் ஜெயதேவன். நானாம் பார்த்தேன். நமது ஒற்றர் தலைவன் நீலவன் செய்தி கூறினான். அஜந்தா வந்திருப்பதாகவும் ஏனையவர்கள் கண்களில் பிழைப்படுவதாகவும் இளவரசரை கணிக்க சந்திக்க விழைகின்றாள் என்றும் கூறினான். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை பொய் என்பதை நான் அறியேன். எதற்காக உத்திரமேரூர் கல்யாண மண்டபத்து சுரங்கத்தில் சந்திக்க ஆசைப்பட வேண்டும்? அதுதான் நீலவனுக்கும் புரியவில்லை. அப்படி ஒரு சுரங்கம் இருக்கிறதா என்று என்னையே கேட்கிறான். எனக்கு எப்படி தெரியும்? புறவிகள் உத்திரமேரூரை அடைகின்றன. விக்கிரவர்மா, நான் ரேனாண்டுக்கு ஒருமுறை வந்து திரும்பலாம் என்று நினைக்கின்றேன்.
விக்கிரவர்மனுடைய நெஞ்சில் ஆத்திரம் பிளந்து அடக்கி கொண்டான். நான் புறப்படுகின்ற பொழுது அழைத்துச் செல்லுகின்றேன். கல்யாண மண்டபத்தை அடைந்ததும் இருவரும் புரைவுகளை விட்டு இறங்கி கொண்டனர். பின்னால் துணைக்கு வந்த வீரர்களும் அங்கங்கே இறங்கி ஓய்வு கொண்டனர். விக்கிரவர்மன் வெளியே வந்து நின்று கொண்டான். மண்டபத்துக்குள் நுழைந்த ஜெயதேவன் சொல்லிக் கொடுத்த மாதிரி கதவுகளை திறக்கின்றான். உள்ளே செல்கின்றான். ஓஹோ, பழக்கப்பட்ட இடம். சுரங்கத்துக்குள் நுழைகின்றான். பழைய நினைவுகள். தன்னை மகேந்திரவர்மனாக்கிய மகத்தான சுரங்கம். சுற்றும் முற்றும் கவனிக்கின்றான். ஒரே ஒரு தீப்பந்தம் எரிகின்றதே ஒழிய அஜந்தா என்கின்ற ஆடிவரும் தேவ சிற்பத்தை அங்கு காணோம். அஜந்தா குரலை விடுத்த அடுத்த கணம், உள்ளே வாருங்கள். சாளுக்கிய மொழியில் ஒரு பெண் குரலில் வரவேற்பு. அவன் உள்ளே செல்ல அங்கே கௌதமி நிற்க கண்டு அதிர்ந்து போகின்றான். இவள் ஏன் இங்கே வந்தாள்? ஆச்சரியமாக இருக்கின்றதா? அஜந்தா என்று சொன்னால்தானே பல்லவ இளவரசர் வருவார். கௌதமி என்றால் வருவாரோ? காதலியை மறந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் காமலீலைகள் நடத்துகின்றீர்களாமே. தீப்பந்தத்திலும் மீறி சிவந்த ஜெயதேவனுக்கு பளீரென்று ஒரு எண்ணம் உதயமாகிறது. இவளையே நாம் கண்டுகொள்ள வேண்டும். முதலில் நீ யார்? ஓ, இவன் ஜெயதேவன் அல்ல, போலி மகேந்திர நடிகன் அல்லவா? மாறிவிட்டான். பளிச்சென்று விடை பகர்ந்தாள். எவ்வளவு துணிவிருந்தால் நீங்கள் ஆள் மாறாட்டமே நடத்தியமல்லாது என்னையே யார் என்று கேட்பீர்கள்? பளீர் கன்னத்தில் விழுந்த அறை அடுத்து அவள் உடல் முழுவதுமே பற்றி எரிந்தது. ஜெயதேவா என்று அலறினாள். அறைப்பட்டதை காட்டிலும் அவள் குரல் விட்டதில் மின்னல் தெரித்தது. ஜெயதேவனின் கையில் குத்துவாளை உருவிக்கொண்டான். ஒரு ஒதுக்குப்புறத்தில் மறைந்து நின்று கவனித்த நீலவனுடைய உடல் பதற்றம் கண்டது. வாளை உருவிக்கொள்ளுகின்றான். கொலை செய்ய போகிறீர்களா? நான் பைத்தியக்காரியாக இங்கு வந்து விடவில்லை. உங்கள் தலைக்கு ஆபத்து வாதாபியில் அது உருவாகி கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு பல்லவ ஒற்றர் நீலவனுடன் ஓடோடி வந்தேன். உங்களுக்கு எடுத்து கூறி பல்லவ சக்கரவர்த்திகளிடம் மன்னிப்பு கேட்கும்படியாக மன்றாடத்தான் வந்தேன். ஆனால் நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டு இருக்கிறீர்கள். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். என்னை நீங்கள் கொலை செய்து விடலாம். எனக்கு பாதுகாப்பு அளித்து வரும் நீலவனை கொலை செய்ய முடியாது. இந்த கொலையே உங்களை காட்டி கொடுத்துவிடும். தீப்பிழம்பாக சொற்களை பொறிபறக்கச் செய்தாள் கௌதமி. வேகம் முழுவதும் தீ காயம் பட்டுவிட்ட ஜெயதேவன் குத்துவாளை இடுப்பில் செருகிக் கொண்டான். தவறிய சிந்தனை. ராஜதந்திரம் போதாது, இவளிடம் அகப்பட்டு கொண்டு விட்டோமே. என்னதான் மகேந்திரஜாலம் பயின்று வந்திருந்தாலும் உடலில் ஓடுவது சிம்ம விஷ்ணு பல்லவனின் இரத்தம் அல்லவா? அதுதானே சிந்தனையின் ராஜதாகம். கௌதமி, என்னை உணராமல் தவறு செய்து விட்டேன். நடிக்கின்றான். நன்றாகவே புரிகிறது கௌதமிக்கு. என்னை மறந்தும் கூட ஏமாந்து விடக்கூடாது. அஜந்தா குகையில் மகேந்திரவர்மன் எப்படி இருக்கின்றான்? ஒரு உத்தம புருஷனாக வாழ்ந்து வருகின்றார். உத்தம புருஷனா? யாருக்கு? உனக்கா? மீண்டும் தவறிவிட்டான். கௌதமியின் வருகையால் ஏற்பட்ட வெறுப்பு அவனை கணத்துக்கு கணம் உணர்விழக்கச் செய்து காட்டி கொடுத்து விட்டது. என்னதான் சக்கரவர்த்தி திருமகனின் வேஷம் போட்டாலும் கூட சாக்கடைதான் என்பதை நிரூபித்து விட்டீர்கள் நீங்கள். போகலாம் என்றாள் கௌதமி. கண்களில் தீ ஜுவாலை. நீ எங்கே போகின்றாய்? அதை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களை மீட்க வந்தேன். இனி யாராலும் உங்களை மீட்க முடியாது. கௌதமி திரும்பி நடந்தாள். கௌதமி, அந்த நீலவன் யார்? அஜந்தாவின் நம்பிக்கையான நண்பன். அஜந்தா இப்பொழுது எங்கிருக்கிறாள்? வாதாபியில் புலிகேசிக்கு உலை வைத்து கொண்டிருக்கின்றாள். விரைவில் மகேந்திரவர்மரோடு இங்கே திரும்ப இருக்கின்றாள். நல்லது, நீ என்னுடன் புறப்படுகின்றாய். எங்கே? அஜந்தா வசித்த ஓவிய மாடத்துக்கு. இனியுமா என்னை ஏமாறச் சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு காதலியாக வருவதை விட எந்த அமலப்பிரபா நதிக்கரையில் உங்களை பறிகொடுத்தோனோ அதே நதியில் விழுந்து சாக முடிவு செய்து விட்டேன். என்னை கொல்ல உங்கள் போலியான இளவரச உத்தரவுகள் பிறக்குமானால் அவை உங்களையே அழித்துவிடும் என்பதை மட்டும் கோடிட்டு காட்டி விடுகின்றேன். ஒன்று புரிகிறது, நீ விஷ்ணுவர்தனான கோணனால் வரவழைக்கப்பட்டு இருக்கின்றாய். அதுவே ஒரு திசை திருப்ப உதவியாக இருக்கட்டுமே என்று நீ கௌதமி. புரிகிறதல்லவா? போய்விடுங்கள் என்று சீறினாள். அதுவே
நெஞ்சுக்குள் விஸ்வரூபனான விஷ்ணுவர்தனை கருவிக்கொண்டே வெளியே வந்தான் ஜெயதேவன். அஜந்தா வரவில்லையா என்று ஆச்சரியம் ததும்ப வினவினான் விக்கிரவர்மன். இல்லை என்று ஒற்றைச் சொல்லில் மறுமொழி கூறிய ஜெயதேவன் புரவி மீது ஆரோகணித்து அவனது வயிறு நெருப்பாய் எரிந்தது. காஞ்சி அரண்மனை கூடம் காப்பிய மழையில் நனைந்து கொண்டிருந்தது. சொற்களால் சிற்பம் வடிக்கும் அறிவுஜீவியான ஒரு வாலிபன் வைகுந்த வாசலை பாடிக்கொண்டிருந்தான். காலை வைகுந்த பெருமாள் கோவிலுக்கு சென்றிருந்த பல்லவ மாமன்னர் சிம்மவிஷ்ணு போதிராஜர் அங்கே நெஞ்சத்தில் பக்தி பிரவாகம் ஓட வைணவ பணுவன்களை பாடிக்கொண்டிருந்த ஒரு வாலிபனைக் கண்டு வாய்ப்பிழந்து போனார். ஓ, இவன் அந்த வைகுந்த வாசனை என்னமாய் அவசரமான அச்சுர சுத்தத்துடன் சமஸ்கிருதத்தில் பாடுகின்றானே, இவனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றால் என்ன, பாட வைத்து சன்மானம் வழங்கினால் என்ன? மாமன்னர் அடுத்த கணம் அவனை அரண்மனைக்கு அழைத்து வர ஆணை பிறப்பிக்கின்றார். இதோ அரண்மனையே கானமழையில் நனைந்து கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் பழையாறை உத்தம தமிழ் பேராயர் ராஜமுத்திரையர் சில பல்லவ அதிகாரிகள், மறுபுறம் பல்லவ மாதேவிகள் ருத்ராச்சாரியார். இந்த நேரம் பார்த்து எங்கே போனான் மகேந்திரவர்மன் என்று எதிர்பார்க்கின்றார் பல்லவ மகா சக்கரவர்த்தி. கானமழை ஓய்ந்தது. கரம் கூப்பி நிற்கின்றான் அந்த வாலிபன். நீ யார்? எந்த ஊர்? உன் விஸ்தாரம் என்ன? பல்லவ மகா சக்கரவர்த்தி சிம்மவிஷ்ணு அன்புடன் வினவுகின்றார். அந்த வாலிபன், மகாராஜா, என் பெயர் ஸ்ரீ விஜயன், அசலபுரத்தைச் சேர்ந்தவன், கௌசிக பிராமணன், தாமோதரன் என்கின்ற பெயருடைய பாரவி என்பவரிடம் பாஷா ஞானம், பாஷ்ய ஞானம், பல்வேறுபட்ட கலாஞானங்களை பயின்றவன். அப்பொழுது என்னுடன் பயின்றவன்தான் ஜெயதேவன் என்பான். நானும் அவனும் வேதச்சாரமும் போல ஒன்றி பழகினோம். ஒரு நாள் திடுமென்று அவனை காணவில்லை. அதன் பிறகு அவன் திரும்பவும் இல்லை. ஆசானை கேட்டேன். அவர் தெரியாது என்று சொல்லிவிட்டார். அவனை பிரிந்திருக்க முடியாமல் பைத்தியமாக ஆனேன். நானும் வெளியேறி ஊர் ஊராக தேடுகின்றேன். யாரோ காஞ்சியில் அவனை கண்டதாக சொன்னார்கள். அதனால்தான் அவனை தேடி இங்கே வந்திருக்கின்றேன். பழையாறை உத்தம பேராயரும் செந்தலை ராஜமுத்திரையரும் சாருதேவியை கவனிக்கின்றனர். மனதில் ஏதோ ஒரு புதிய திருப்பத்துக்கான சந்தர்ப்ப ரேகைகள் படர்கின்றன. உத்தரமேரூருக்கு சென்று திரும்பிய ஜெயதேவனும் விக்கிரவர்மனும் அப்பொழுது அங்கு வர அருமை மகனுக்கு அறிமுகம் செய்ய சிம்மவிஷ்ணு பல்லவன் எண்ணிக்கொண்டு திரும்பி பார்க்க ஸ்ரீவிஜயனை கண்ட ஜெயதேவன் நெருப்பை மிதித்த உணர்வினை பெறவ, ஸ்ரீவிஜயனோ தவம் பலித்தது போல் எழுந்து வந்து ஜெயதேவா என்று அலறியவாறு ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டான். மகா அமாத்தியரும் மகா சேனாதிபதியும் கண்ட மகிழ்ச்சியில் ஒரு மகிழ்ச்சி. மகா மன்னர் சிம்மவிஷ்ணு பல்லவர் மலைத்து போனதில் ஒரு பெரிய கேள்விக்குறி. பெற்ற அன்னையான பெரிய பல்லவ மாதேவி திரிபுவனமாதேவி புரியாமல் விழிக்கின்றார். இளைய பல்லவ மாதேவியான சாருதேவியோ புரிந்து கொண்டு விழிக்கின்றாள். அடுத்த கட்டம் என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.